Hi students, இன்னைக்கு நாம 11th standard காமர்ஸ்ல chapter 1ஓட continuation பார்க்க போறோம். அதாவது தொடர்ச்சி பார்க்க போறோம். Constraints in barter system. தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா பண்டமாற்று வணிகத்தின் தடைகள். ஸோ barter சிஸ்டத்தில் எந்த மாதிரி தடைகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இனி நம்ம பார்க்க போறோம். Lack of double coincidence of wants. Lack of double coincidence of wants அப்படின்னு சொல்றாங்க. இருவருடைய தேவைகள் உடன்பாடு இல்லாமல் இருத்தல். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பண்டமாற்று பொருள் அப்படின்னா ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே லேக் ஆஃப் டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்னா இப்போது நான் எதிர்பார்க்குற பொருளை வந்து இன்னொருத்தட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் அந்த பொருளை வாங்க மாட்டேன். ஸோ ஒருத்தர் வந்து எதிர்பார்க்குறாரு, என்கிட்ட வந்து கோதுமை வேணும்னு எதிர்பார்க்குறாரு, நான் வந்து அரிசி வேணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ரெண்டு பேருடைய தேவையுமே வந்து ரெண்டு பேர்கிட்ட இருந்தால் மட்டுமே தான் வாங்க முடியும். அப்படி இல்லாமல் நான் எதிர்பார்க்குற கோதுமை அவர்கிட்ட இல்லை, வேறு என்ன வச்சுருக்காருன்னா சுகர் வச்சுருக்காரு, சர்க்கரை வச்சுருக்காரு அப்படின்னா நான் எதிர்பார்க்குற பொருள் இல்லாதப்போ என்னால் வாங்க முடியாது. அதுதான் லேக் ஆஃப் டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இருடைய தேவையும் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒன்றா இல்லை, எதிர்பார்க்குற மாதிரி பொருள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்மளால் பார்ட்டர் சிஸ்டம் பண்ண முடியாது. அடுத்து மெஷர் ஆஃப் வேல்யூ. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவான மதிப்பீட்டு அளவு இல்லாமை அப்படின்னு சொல்கிறாங்க. மதிப்பீட்டு அளவு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பொருளை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாது பார்ட்டர் சிஸ்டம் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறோம், 2 கிலோ சர்க்கரை கொடுங்க அப்படின்னா அந்த 2 கிலோவுக்கு காசு நம்ம கொடுக்குறோம். பட் அந்த காலத்தில் பார்ட்டர் சிஸ்டம் பண்ணும்போது இந்த மெஷர்மெண்ட் இருக்காது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு 2 கிலோ வந்து சர்க்கரை வேணும் அப்படின்னு நான் வந்து வேணும்னு நினைக்கிறேன். இன்னொருத்தருக்கு வந்து 1 கிலோ அரிசி வேணும்னு நினைக்கிறேன். நான் 2 பேரும் பார்ட்டர் சிஸ்டம் பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர்கிட்டேருந்து 2 கிலோ சர்க்கரை நான் வாங்கிக்கிறேன், என்கிட்டேருந்து 1 கிலோ அரிசி தான் அவர் வாங்குறாரு. அப்படி இருக்கும்போது தேவைங்கிறது மாறுபடுது. நான் வந்து அதிகமாக வாங்குறேன், அவர் வந்து கம்மியாக வாங்குறாரு. ஸோ அவருக்கு வந்து லாஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து காசு இல்லாததுனால லாஸ் வந்து நமக்கு அவருக்கு ஏற்படுது. இது ஒரு தடை பார்ட்டர் சிஸ்டத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து மணியை வந்து இருந்தால் மெஷர் பண்ண முடியும். இப்போ 2 கிலோவுக்கு வந்து காசு கரெக்டாக கொடுத்து வாங்கலாம். பட் பொருளாக வந்து வாங்கும்போது நமக்கு வந்து என்ன பண்ணால் வேஸ்ட் ஆகிடும். அவருக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து நான் வாங்கிட்டு எனக்கு வேண்டியது மட்டும் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற அவர் வாங்கிக்கிறாரு. அப்படிங்கும்போது அவருக்கு தான் லாஸு. ஸோ இது ஒரு தடை பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அடுத்தது பார்க்கலாம். லேக் ஆஃப் டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் கன்சூமர். அதாவது உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையில் நேரடி தொடர்பின்மை. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணவருக்கும் பையருக்கும் செல்லருக்கும் என்னன்னா நேரடியாக தொடர்பு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காலத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நேராக போய் ஒரு பொருளை வாங்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம ஆன்லைன்லேயே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பொருளை வந்து வாங்கிக்கலாம், ஆன்லைன்லேயே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பொருளை விற்றுக்கலாம். பட் அந்த காலத்தில் வந்து பணமே கண்டுபிடிக்காத காலகட்டத்தில் நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா நாம தான் வெளியில் எதிர்த்து போய் பொருளை வாங்கணும், சந்தையில் போய் வாங்கணும். எப்படி வாங்கணும்னா பார்ட்டர் சிஸ்டம் தான். ஒரு பொருளை கொடுத்து பொருளை வாங்குறது. ஸோ எனக்கு பொருள் வேணும், வீட்டிலே வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் ஒன்றும் வராது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாதிரி டோர் டெலிவரிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு பொருள் வேணும், பசிக்குது, மதிய சாப்பாடு வேணும் அப்படின்னா நம்ம தான் போய் என்ன பண்ணணும்னா அதுக்கான அரிசியை வந்து வாங்கிட்டு மற்றவங்கள்ட்ட வாங்கணும். நம்மள்ட்ட இருக்கிற கோதுமை ஏதாவது கொடுத்துட்டு அல்லது சுகரை ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அரிசி என்ன பண்ணணும், நேரடியாக போய் வாங்கணும். ஸோ 2 பேரும் வந்து நேராக மீட் பண்ணாமல் இந்த பார்ட்டர் சிஸ்டம் நடைபெறாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு தடைன்னு சொல்கிறாங்க. நேராக மீட் பண்ணாமல் பொருள் வராது. ஸோ இது வந்து ஒரு பேரியர் பார்ட்டர் சிஸ்டத்தில், ஒரு கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஒரு தடைன்னு சொல்லுவாங்க. இப்போது அடுத்தது பார்க்கலாம். லேக் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக். உபரி இருப்பு வைக்க இயலாத நிலை தமிழில். ஸோ 2 பேரும் பொருள் மாற்றிக்கிறாங்க. பொருள் மாற்றும் போது நான் எதிர்பார்க்குற பொருள் அவர்கிட்ட இருந்தால் நான் அந்த பொருளை வாங்குவேன். அதே மாதிரி அவர் எதிர்பார்க்குற பொருள் என்கிட்ட இருந்தால் அவர் வாங்குவார். அப்படி இருக்கிற சூழ்நிலை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் எதிர்பார்க்குற பொருள் வந்து அளவு அவர்கிட்ட கம்மியாக இருக்குது, ஆனால் அவர் எதிர்பார்க்குற பொருள் என்கிட்ட ஃபுல்லாகவே இருக்குது. இப்போது 2 கிலோ கோதுமை நான் வந்து எதிர்பார்க்குறேன் அவர்கிட்டேருந்து. அவர் வந்து என்கிட்ட 2 கிலோ அரிசி எதிர்பார்க்குறாரு. 2 கிலோ அரிசி நான் வச்சுருக்கேன், அவர்கிட்ட கொடுத்துட்றேன். ஆனால் அவர் வந்து 1 கிலோ கோதுமை தான் வச்சுருக்காரு. நான் எனக்கு என்ன வேண்டியது எவ்வளோ, 2 கிலோ வேணும். ஸோ 1 கிலோ வந்து எனக்கு வரல. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து இந்த சூழ்நிலை நான் வாங்க மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு 2 கிலோ தேவை இருக்குது. ஸோ தேவை இருக்கிற பட்சத்தில் 2 கிலோ தான் நான் வாங்குவேனே தவிர 1 கிலோ வந்து வாங்க மாட்டேன். ஸோ இதுதான் சொல்கிறாங்கன்னா லேக் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக். ஸோ வேண்டிய பொருள் இல்லாமல் இருந்தால் இந்த சமயத்தில் பார்ட்டர் சிஸ்டம் நடக்காது. ஸோ அப்புறம் என்ன பண்ணுவோம்னா வேறு யார் வச்சு 2 கிலோ வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் நான் என்ன பண்ணிப்பேன்னா பொருளை மாற்றிப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்ட்டர் சிஸ்டத்தோட ஒரு தடைகள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்டமாற்று முறையில் வந்து ஒரு தடைகளாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் மக்கள் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போது நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். எலிமினேஷன் ஆஃப் ஹிண்டன்ஸ் ஆஃப் காமர்ஸ்.
தொழில் தடைகளும் அவற்றை நீக்கும் வழிகளும். ஸோ பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகள் நம்ம எப்படி வந்து கடந்து வர்றது அப்படிங்கிறத இந்த கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன், ஆல்சார் தடை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ மனுஷங்களால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரர்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில், உற்பத்தியாளர் ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. அப்படி உற்பத்தி பண்ணும்போது இந்த பொருள் எங்கெங்கெல்லாம் போகும், எந்தெந்த ஊருக்கு போகும்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவருடைய வேலை என்ன அப்படின்னா, பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறது தான் அவருடைய வேலை. ஸோ யாருக்கெல்லாம் போய் கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டார். பொருள் வந்து தரமாக உற்பத்தி பண்ணணும், குவாலிட்டியாக உற்பத்தி பண்ணணும், அப்போ தான் மக்கள் வாங்குவாங்க அப்படின்னு அவர் உற்பத்தி பண்ணுவார். அப்போது பர்சன், ஒரு மனுஷங்கிட்ட எப்படி போய் சேர்க்கறது அப்படின்னா, அதுக்கு யார் இருக்காங்கன்னா ரீட்டைலர்ஸ் இருக்காங்க. ஸோ ரீட்டைலர்ஸ் அப்படின்னா இந்த கடை வியாபாரிகள். அந்த வியாபாரிகள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு பொருளை வந்து வாங்குவாங்க. பொருளை வாங்கிட்டு ஒவ்வொரு கடையிலையாக போய் சேர்க்கறது இந்த வியாபாரிகளுடைய வேலை தான். இவங்க வந்து இந்த உற்பத்தி பண்ண பொருளை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட இந்த கடைக்காரர்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து என்ன பண்ணிப்பாங்க, கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா கடையில் வந்து டேரெக்டாக வாங்கிப்பாங்க. எந்த ஒரு கஸ்டமரே வந்துமே உற்பத்தி பண்ண அந்த இண்டஸ்ட்ரிக்கு போக மாட்டாங்க. எங்கே தான் போய் பொருள் வாங்குவாங்கன்னா கடைக்கு தான் போய் பொருள் வாங்குவாங்க. ஸோ கடைக்கு பொருள் எப்படி வருதுன்னா, அந்த வியாபாரிகள், அந்த கடையில் இருக்க வியாபாரிகள் வந்து போய் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு பொருளை வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன், ஆல்சார் தடை தமிழ் சொல்லுவாங்க. ஸோ ஒரு கஸ்டமருக்கு பொருள் வேணும் அப்படின்னா அது கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னா அந்த கடை வியாபாரிகள். ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ், இடத்தடை. ஸோ இடத்து மூலமாக என்ன தடை வருது, பிளேஸ் மூலமாக எது தடை வருதுன்னு பார்க்குறோம். அப்படின்னா இப்போ நான் ஒரு பொருளை வந்து நம்ம ஊரில் உற்பத்தி பண்ணிட்டேன். ஸோ கும்பகோணத்தில் ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கேன். மேனுஃபேக்சர் பண்ண பொருளை வந்து சென்னைக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னா, ஸோ எப்படி அனுப்புறது, அங்கே சென்னையில் நம்ம கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நம்ம போண்டா கம்பெனிங்க வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், போண்டோ கூல்ட்ரிங்க்ஸ் வந்து உற்பத்தி பண்ணுறோம், அது சென்னைக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னா, இது இடத்தடையை போக்குறதுக்கு, அதாவது இந்த பிளேஸை வந்து தடையை போக்குறதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னா டிரான்ஸ்போர்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட்னா வாகனம், ஒரு வாகனம் மூலமாக நான் வந்து இந்த பொருளை அனுப்புவேன். அது லாரியாக இருக்கலாம் அல்லது வந்து இந்த சின்ன வேனாக இருக்கலாம். ஸோ இந்த வாகனத்து மூலமாக, டிரான்ஸ்போர்ட் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம பொருளை வந்து குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அங்கே வந்து சேர்த்துடலாம். ஸோ அவங்க வந்து எதிர்ப்பாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு 20 வந்து பாட்டில்ஸ் வேணும், நீங்கள் வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை 20 பாட்டில்ஸாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு 10 பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆர்டர் பண்ண பிறகு சென்னையிலேருந்து நம்ம இங்கே உற்பத்தி பண்ண இந்த பவுண்டாலாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு லாரியில் வந்து நம்ம வந்து அனுப்பிடுறோம். ஸோ அந்த லாரியில் போகிற அந்த பவுண்டோ வந்து என்ன பண்ணாங்கன்னா குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே போய் அங்கே ரீச் ஆகிடும். ரீச் ஆன பிறகு அந்த டிரைவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், சரி ரீச் ஆன பிறகு எனக்கு வந்து இன்டிமேஷன் கொடு, அதாவது நோட்டிஃபிகேஷன் கொடு, ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணதுனால நம்ம கஸ்டமர் எதிர்பார்க்குற ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம சரியான நேரத்தில் நம்மளால் கொடுக்க முடியுது. ஸோ பிளேஸில் இருக்கிற தடை வந்து எது மூலியமாக நீங்குது பார்த்தீங்கன்னா, ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ் எது மூலியமாக நீங்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மூலியமாக நீங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம், காலத்தடை. ஸோ குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா வந்து ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி ஆகணும். ஏன்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து வெளியில் இருக்காரு, நம்ம ஊரில் இல்லாமல் வெளியூரில் இருக்காரு, அவர் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே எனக்கு வந்து பொருள் வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் ஒர்க்கர்ஸை வந்து எனக்கு கீழே வச்சுருப்பேன். லேபர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அந்த லேபர்ஸ் எல்லாமே வந்து சரியான முறையில் வந்து ஒரு பொருளை ஆர்டர் பண்ணோம்னா அந்த பொருள் ஆர்டர் பண்ண தேதியில், அதாவது டெலிவரி டேட்டுக்குள்ளார என்ன பண்ணி ஆகணும்னா பொருள் உற்பத்தி பண்ணி ஆகணும். அப்படி எஃபிஷியன்ட் லேபர்ஸ் என் கையில் வச்சுருந்தா மட்டுமே தான் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் இந்த பொருளை வந்து நான் கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்லை கீழே வேலை செய்கிற லேபர்ஸ் யாருமே எஃபிஷியண்டாக இல்லை, அதாவது வந்து அந்த அளவுக்கு அவங்க தொழிலில் வந்து அவங்களுக்கு கவனம் இல்லை அப்படின்னா அந்த பொருளை வந்து சரியான நேரத்துக்குள்ளார என்னால் வந்து உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ எஃபிஷியன்ட் லேபர்ஸ் நம்ம கையில் இருந்தால் காலத்துக்குள்ளார நம்ம பொருளை உற்பத்தி பண்ணிடலாம். உற்பத்தி பண்ண பொருளை நம்ம எந்த கஸ்டமர் எந்த ஊர்லேருந்து கேட்குறாங்களோ அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் மூலியமாக அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம். ஸோ காலத்தடை எது மூலியமாக போக்கலாம் அப்படின்னா எஃபிஷியன்ட் லேபர்ஸை வச்சு நம்ம போக்கலாம். அவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா நல்லா பொருள் உற்பத்தி பண்ணுவாங்க, டைமுக்குள்ளே உற்பத்தி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சரியான முறையில் பொருளை ரீச் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மிஷினரிஸ், வெறும் மனுஷன் மட்டுமே வந்து ஒரு வேலையை செஞ்சானா ரொம்ப லேட்டாகவும் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு. அது இல்லாமல் ஒரு மிஷினரிஸ் இயந்திரம் நம்ம கூட வச்சுருந்தோம்னா இன்னும் வந்து வேலையை சுலபமாக முடிக்கலாம், இன்னும் வந்து நேர்த்தியாக செஞ்சு முடிக்கலாம். ஸோ பேக்கேஜிங்லாம் வந்து நல்லா பண்ணலாம். ஸோ பேக்கேஜிங் அப்படின்னா ஒரு பொருளை வந்து பிசிறே இல்லாமல் பேக் பண்ணுறது, அது மனுஷனை வந்து பேக் பண்ணலாம். அதே சமயத்தில் இப்போது இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிடுச்சு, மிஷின்ஸ்லாம் நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மிஷின்ஸ் இருக்கிறது தான் அது மூலியமாக அழகாக பேக் பண்ணி சரியான நேரத்துக்குள்ளே நம்ம பொருளை அந்த கஸ்டமர்கிட்ட சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் குவாலிட்டி, பொருட்கள் தரம் கெடாமல் இருக்க தடை. ஸோ ஒரு பொருளை வந்து தரம் கெடாமல் இருக்க என்ன பண்ணணும், அதாவது குவாலிட்டி மாறாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன பண்ணுவாங்க பிஸ்னஸில் அப்படின்னா வந்து
ஸோ பேக்கிங்லாம் பக்காவாக பண்ணியிருப்பாங்க. ஏசி ரூம்ஸ் இருக்கும். அந்த ஏசி ரூம்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு பழம் வருது, ஸோ பழத்தெல்லாம் வந்து அனுப்புகிறோம், அல்லது வந்து ஒரு நான்வெஜ் ஒரு மீனை அனுப்புகிறோம். எப்படி வந்து மற்ற நாட்டுக்கு அனுப்புறது இல்லை மற்ற ஊருக்கு எப்படி அனுப்புறதுனா அதில் வந்து ஸோ ஐஸ் பெட்டிக்குள்ளே போட்டு அனுப்புவாங்க. ஸோ ஒவ்வொரு மாதிரி ப்ராடக்ட்ஸையும் ஒவ்வொரு மாதிரி அனுப்புவாங்க. இல்லை இப்போ ஒரு அமேசானில் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறோம், ஒரு செல்ஃபோன் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சரியாக வந்து நம்ம தெர்மோக்கல்லாம் வச்சு அழகாக அது உடையாமல் அது கீழே கீழே ஆடாமல் அந்த மாதிரி பேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது குவாலிட்டி வந்து தரமாக இருக்கும். வந்து மக்கள்கிட்ட வந்து எந்த உடைச்சலும் இல்லாமல் சரியான நேரத்தில் போய் இந்த பொருள் சேரும். ஒரு பொருளை வந்து தரமாக வந்து உற்பத்தி பண்ணுறது வேறு, தரமாக உற்பத்தி பண்ண பொருளை உடையாமல் பிசுறு இல்லாமல் மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறது வேறு. ஸோ இங்கே எது சொல்கிறாங்கன்னா ரீச் பண்ணுறதை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு பொருள் கெட்டு போகாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஏசி ரூமெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பொருள் வந்து கெட்டு போகாது. அதே மாதிரி அந்த பொருளை வந்து கரெக்டாக செக் பண்ணுவாங்க, சரியான அளவில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த குவாலிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க பரவாயில்லையே குவாலிட்டி கரெக்டாக இருக்குது, எந்த பிசுறுமே இல்லை, நான் எதிர்பார்த்த ப்ராடக்ட்டு டெலிவரி டேட்டுக்குள்ளே கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குவாலிட்டிக்கான தடையை வந்து எது மூலியமாக நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான பேக்கிங் மூலமாக சரியான அந்த ஏசி ரூமுக்குள்ள ப்ராடக்ட்ஸ் வைக்கிறது மூலமாக நம்ம இந்த இதை பிரேக் பண்ணுறோம், ப்ராடக்ட்டை சரியான இதில் ரீச் பண்ணுறோன்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸ், நட்ட எதிர்பார்ட்டு தடை. ஸோ ஒரு பிஸ்னஸில் எப்படி வேணாலும் நஷ்டம் வரலாம். எப்படி நஷ்டம் வரலாம், எதிர்பார்க்காத நேரத்தில் நஷ்டம் வரும். அப்படின்னா இப்போது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு, வியாபாரம் ஒரு துணிக்கடை நான் வச்சுருக்கேன் அப்படின்னா திடீர்னு ஒரு ஃபயர் ஆகிடுச்சு, துணியெல்லாம் பார்த்துக்கிட்டு எரியுது. அப்படி இருக்கும்போது எப்படி என்னால் ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்படின்னா இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் பண்ணி வச்சா நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் பண்ணி வச்சா நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். என் கடைக்கு நான் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நான் கிளைம் பண்ணிக்கலாம். எவ்வளோ துணிமணி வந்து இந்த மாதிரி ஃபயரில் போனாலுமே நான் வந்து ரீகெயின் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து நான் பணத்தை வாங்கிட்டு திருப்பியும் புதுசாக ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலுமே இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸ், நட்ட இடர்பாட்டு தடை எப்படி போக்குறது அப்படின்னா இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறது மூலமாக நான் வந்து நம்மளுடைய பொருளை வந்து பாதுகாத்துக்கொள்ளலாம், சேஃபாக வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்ளட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஃப்ளட் அப்படின்னா வெள்ளம். ஸோ வெள்ளம் அப்படின்னா அது வந்து இயற்கை பேரிடர்னு சொல்லுவாங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் வரும். ஸோ வெள்ளம் வந்துருச்சு, நல்லா மழை பெய்யுது. அப்படி இருக்கும்போது நம்ம கடலாம் வந்து ஃபுல்லாக மூழ்கிடுச்சு, கடலில் இருக்க கீழே உள்ள அந்த பொருட்கள் எல்லாம் நாசமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னா அதுக்கும் இன்சூரன்ஸ் தான். ஸோ இன்சூரன்ஸ் பண்ணி வச்சா இந்த மாதிரி கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள் எங்கள் பொருளெல்லாம் நாசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு அந்த பொருளை வந்து காமிச்சு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ண அமௌண்ட்டை வந்து நம்ம கிளைம் பண்ணி நம்ம கைக்கு வந்து வந்துடும். ஸோ பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து இன்சூரன்ஸு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பண்ணாமல் விட்டால் நம்ம வந்து பிஸ்னஸில் ஏதாவது இந்த இயற்கை பேரழிவு வந்தால் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வந்து திருப்பி வந்து பணத்தை போட முடியாது நம்மளால். ஏன்னா ஆல்ரெடி நஷ்டமாயிடுச்சு, நம்மளால் திருப்பி பணம் போட முடியாது, பணம் சம்பாதிக்க முடியாது. ஸோ இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறது நல்லது. இது இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறது மூலமாக நம்ம வந்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரிஸ்க் ஆஃப் லாஸ் தவிக்கலாம். நஷ்டம் திடீர் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நஷ்டத்துலேயே மீண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோடைய தொடர்ச்சியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.